திமுகவை எதிர்த்து அல்லது திமுக கூட்டணியை எதிர்த்து களத்திலே நிற்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணி, விஜய் தலைமையிலான கட்சி, சீமான் தலைமையிலான கட்சி, இவர்கள் அத்தனை பேருக்குமே திமுக எதிர்ப்பு என்கிற ஒன்றுதான் பிரதானமான முதன்மையான அரசியல், அல்லது திமுக கூட்டணி எதிர்ப்பு என்பதுதான் முதன்மையான அரசியல். அவர்கள் மூவரும் அவரவர் சக்திக்கு ஏற்ப இந்த எதிர்ப்பு வாக்குகளை பகிர்ந்து கொள்கிறார்கள், பிரித்துக் கொள்கிறார்கள். புதிதாக களம் காணுகிற தமிழக வெற்றிக் கழகம் திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுக்கும் எதிரான வாக்குகளை பெருவாரியாக பிரித்துக் கொள்ள இருக்கிறார். ஆனால் தனித்த ஒரு சக்தியாக அவர் திமுக அதிமுக அல்லது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி ஆகிய இரண்டு கூட்டணிகளையும் பின்னுக்கு தள்ளி ஆட்சியை கைப்பற்றும் அளவுக்கான வலிமையை அவர் பெற்றிருக்கவில்லை, அதற்கான வாய்ப்பே இல்லை. ஆக எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் திமுக வெற்றி பெறும், திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்கிற போது நாம் போட்டியிடக்கூடிய 8 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். எனவே அந்த நம்பிக்கையோடு நாம் மே 4ஆம் தேதியை வரவேற்போம். முடிவு எதுவாக இருந்தாலும் நம்முடைய அரசியல் களம் நீர்த்து போகாது. நம்முடைய பயணம் வழக்கம் போல வேகம் பெறும், இன்னும் தீவிரமடையும். இயக்கத் தோழர்கள் அந்த புரிதலோடு மே 4ஆம் தேதியை வரவேற்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வார இதழில் நம்முடைய கட்சியை குறிவைத்து தொடர்ந்து அடுத்தடுத்து 2 கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அது தொடர்பாக நம்முடைய தோழர்கள் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். அதை பொருட்படுத்த தேவையில்லை, கடந்து போவோம்.